வாங்கி கொண்டு போய் அழிச்சிருவான். ஆனா அந்த திரும்பி வரும்போது அந்த தகப்பனாருடைய இரக்கம் அந்த மனுஷனுக்கு கிடைச்சதுனால அந்த வீட்டிலே அவனுக்கு ஒரு இடம் கிடைத்தது. அப்போ எல்லா ஆசீர்வாதமும் எதுல அடங்கி இருக்குது அப்படின்னா இரக்கத்திலேயே அடங்கி இருக்கிறது. நம்முடைய ஓட்டத்தினால் நம்முடைய பிரயாசத்தினால் அல்ல, ஆண்டவருடைய இரக்கத்தினால். அதனால எல்லாரும் இந்த மாதம் எதற்காக ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே நீங்க இறங்குங்க, ஆண்டவரே நீங்க இறங்குங்க, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்திற்காக நீங்க இறங்குங்க, என்னுடைய பிசினஸுக்காக நீங்க இறங்குங்க, என்னுடைய பிள்ளைக்காக நீங்க இறங்குங்க. ஆண்டவருடைய இரக்கத்தை தடுத்து நிறுத்துகிறதற்கு உலகத்துல ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு இறங்கிட்டார்னா யார் எதிர்த்து நிற்க முடியும்? யார் எதிர்த்து கேள்வி கேட்க முடியும்? நானே செஞ்சிட்டேன்ப்பா, யாரும் எதிர் கேள்வி கேட்க முடியாது. ஒருவேளை மனுஷன் இறங்கினா நிறைய பேர் கொஸ்டின் கேட்கலாம். மேனேஜர் நம்மிடத்துல வந்து சொல்லுவாரு, பிரதர் நான் உங்களுக்கு மட்டும் அப்படி இறக்கத்தை காமிக்க முடியாது, காமிச்சா பிரச்சனையாயிரும் பிரதர், இங்க ப்ராப்ளம் ஆயிரும் பிரதர். இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பேர் அவர்கள் இறங்கினால் அற்புதம் நடந்தா கூட மற்றவங்களை எதிர்பார்த்து சொல்லுவாங்க, நான் அந்த இடத்துல உங்களுக்கு பார்சியாலிட்டி பார்க்க முடியாது, நான் அந்த இடத்துல உங்களுக்காக இறங்க முடியாது, நான் அந்த இடத்துல உங்களுக்காக பேச முடியாது. ஆனால் ஆண்டவர் ஒரு விசை உங்களுக்காக இரக்கம் பாராட்டினால் நான் நம்புறேன் ஒருவரும் நமக்கு எதிராய் பேசவே முடியாது. அவருடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை. அந்த அளவில்லாத இரக்கம் இந்த மாதம் நம்முடைய குடும்பத்தின் மேல இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. கல்லான இருதயங்கள் கரைகிறத இந்த மாதம் நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்காக இதுவரையிலும் அடைக்கப்பட்ட வாசல்கள் இந்த மாதம் நீங்கள் திறக்கிறத நீங்க பார்ப்பீங்க. இதுவரைக்கும் நோ அப்படின்னு சொல்லி அனுப்பின அந்த இடத்துல இந்த மாதம் உங்களை வரவேற்கிற ஒரு மாதமாய் காணப்படும். காரணம் என்னன்னா, சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய இரக்கம் உங்களுக்கு கிடைத்ததினால் நீங்கள் போகிற காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றுகிறவர். 2 கரங்களையும் மேல உயர்த்தி, என் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவன்.